பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். ஆகஸ்ட் மாத இதழில் இருந்து. உன் மரண நாளை சந்திக்க நீ ஆயத்தமா? மார்ட்டின் லூத்தர் ஒரு வாலிபனாய் இருந்தபோது ஒரு நாள் அவர் அலெக்சிஸ் என்னும் பெயருள்ளவனான தன் நண்பன் ஒருவனுடன் ஒரு சாலையின் வழியாக நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென உண்டான ஒரு மின்னலினால் அந்த நண்பன் தாக்கப்பட்டு உடனடியாகவே அந்த இடத்தில்தானே மரித்து விட்டான். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தானும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாயிருக்கும் என்ற எண்ணம் அப்போது லூத்தரில் உண்டாயிற்று. அந்நேரம் முதற்கொண்டு அவரது வாழ்க்கையின் அடிப்படையானதோர் மாறுதல் உண்டாயிற்று. ஆவியை விடாதிருக்கிறதற்கு தன் ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, தன் மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிரசங்கி 8:8. நண்பனே, உன் மரண நாளை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமாய் இருந்தாலும் ஆயத்தமாய் இராமற் போனாலும் நிச்சயமாகவே அது உன்னை சந்திக்கும். அது முன்னறிவிப்பின்றி வரும். உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவடைந்துவிடும். ஒருவேளை அது சடுதியாகவும் சீக்கிரமாகவும் சம்பவிக்கக்கூடும். நீ வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அதற்கு பின்னர் நீ தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாயிருக்கும். ரோமர் 14:12. இதனை நீ கருத்துடன் சிந்திப்பாயாகில் நீ இப்போது ஜீவிப்பது போல் இனி ஒருபோதும் ஜீவிக்கவே மாட்டாய். உன்னுடைய ஜீவியம் மாறுதலடையும். பிரபலமான பேராசிரியர் J.H. ஹக்ஸ்லி கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவராயிருந்தார். அவரது மரண வேளையில் அவரண்டை இருந்த ஒரு செவிலித்தாய் இவ்வாறு கூறுகிறார்கள். தன் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் தான் மரித்து கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த நாஸ்திகர் திடீரென தன் கண்களை மேலே நோக்கி ஏறெடுத்து பார்த்தார். மனித கண்களுக்கு புலப்படாத ஏதோ ஒன்றினை உற்று நோக்கிய வண்ணம் அவர், "ஓ, அதெல்லாம் உண்மையாயிருக்கிறதே" என்று அதிர்ச்சியுடன் முணுமுணுத்து கொண்டே பீதியுடன் உயிர் நீத்தார். நீ உண்மையை அறிய வேண்டிய நேரம் உன் மரண வேளை அல்ல. உன் வாழ்நாள் காலத்தில் உன்னை நோக்கி வரும் சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுவாயாகில் உன் மரண வேளை உனக்கு அதிர்ச்சியூட்டுவதாக அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியூட்டுவதாக இருக்கும். உலகினில் அலைந்த நாம் நேசன்